தேமுதிக பொருளாளர் திருமதி பிரேமலதா பத்திரிகையாளர்களை ஒருமையில் பேசியதற்கு கண்டனம் தெரிவித்து தேமுதிக நிகழ்ச்சிகளை செய்தியாளர்கள் புறக்கணித்தனர். ஒரே நேரத்தில் திமுக எடப்பாடி அணியுடன் பேரம் நடத்தியது அம்பலமானதால் ஆத்திரமடைந்த தேமுதிக பொருளாளர் திருமதி பிரேமலதா நேற்று செய்தியாளர்களை அவமதிக்கும் வகையில் நடந்து கொண்டு ஒருமையில் பேசினார். தமிழகம் முழுவதும் உள்ள பத்திரிகையாளர் சங்கங்கள் பிரேமலதா விஜயகாந்தின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளதோடு அவர் பகிரங்க மன்னிப்பு கேட்கும் வரை தேமுதிக தொடர்பாக செய்திகளை புறக்கணிக்க முடிவு செய்துள்ளனர். சரி, உனக்கு காரணம் தெரியலன்னா நீ போய் துரைமுருகன்ட்ட கேளு. சரியா? அங்க போய் கேளு. உனக்கு காரணம் தெரியலன்னா நீ அங்க கேளு. எங்களை பத்தி நீ இங்க கேளு. யாரு எங்க பாரு, தேமுதிகவை யாரும் கைட் பண்ணி சொல்லி மிரட்டி பணிய வைக்கிற கட்சி கிடையாது. புரியுதா? யாரோ சொல்லி பதில் சொல்ல வேண்டிய அவசியம் என்னைக்கு தேமுதிக கிடையாது. புரியுதா? அது எங்க இஷ்டம். எங்களுக்கு எப்போ மறுப்பு தெரிவிக்கணும்னு நாங்க நினைக்கிறோமோ அப்பதான் நாங்க சொல்லுவோம். அதுக்காக நீங்க 24 hours எங்க கேட்டுக்கு வெளியவும் கட்சி அலுவலகத்துக்கு வெளியவும் நீங்க உட்காந்துருந்தா உங்க அவசரத்துக்காக உடனே வந்து நாங்க நின்று எல்லாத்துக்கும் பதில் சொல்லணுன்ற அவசியம் எங்களுக்கு கிடையாது. யார் இப்ப கொள்கை இல்லைன்னு உனக்கு யார் சொன்ன? உனக்கு தெரியுமா எங்க கொள்கை என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரியுமா? கொள்கை இல்லை. ஒரே நிமிஷம் இரு. நீங்க அதுக்காக 24 hours கேட்லயே உட்கார்ந்து இருக்கீங்கன்றதுனால நாங்க ஓடி வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க முடியுமா? எங்களுக்கான தொகுதி, எங்களுக்கான சீட்டு, எங்களுக்கானவை எல்லாம் கிடைக்கிறதுக்காக வெயிட் பண்ணி நாங்க பொறுமையாக நாங்க ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம். பத்திரிகையாளர்களை தரக்குறைவாக பேசிய பிரேமலதாவின் செயலுக்கு மூத்த பத்திரிகையாளர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். பத்திரிகையாளர் நீங்கள் எந்த பத்திரிலிருந்து வந்திருக்கிறீங்க என்று கேட்பதும், உனக்கு எல்லாம் தெரியுமா என்று கேட்பதும், நீங்கள் என்ன வேணுமா கேள்வி கேட்பீர்கள் அதுக்கு நான் பதில் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டுமா என்று கேட்பதும் இவருடைய அந்த எந்த அளவுக்கு ஒரு பக்குவமின்றி இருக்கிறார்கள் என்பதைத்தான் காட்டுகிறது. பத்திரிகையாளர் சந்திப்பு என்று அழைத்த பிறகு அங்கே ஒரு சிறு பத்திரிகை, சில 100 இதழ்கள் தான் விற்பனையாகும் என்ற இருக்கக்கூடிய ஒரு சிறு பத்திரிகையுடைய பிரதிநிதியாக ஒரு செய்தியாளர் வந்திருந்தால் கூட அவர் கேட்கிற கேள்விக்கும் பதிலளிக்க இவர்கள் கடமைப்பட்டிருக்கிறார். நீ எந்த பத்திரிகை என்று கேட்பதற்கான உரிமையோ அதிகாரமோ கிடையாது. அதுபோல் குறிப்பிட்ட கட்டத்தில் நீ வா போ என்று ஒருமையில் பேச ஆரம்பித்ததும் இவர்களால் அந்த தாங்கள் அம்பலப்பட்டு போனதை அரசியல் ரீதியாகவும் அம்பலப்பட்டு விட்டார்கள். ஒரே நேரத்தில் திமுக அதிமுக 2 கட்சியோடும் பேரம் பேச முயன்றதன் மூலமாக அடுத்து இந்த இப்படிப்பட்ட கேள்விகளை எதிர்கொள்வதற்கான அரசியல் தெளிவு, அரசியல் உறுதி என்பதும் இல்லை என்பது இரண்டும் அம்பலப்பட்டு போன ஆத்திரத்தில் தான் அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். ஆனால் ஊடகவியலாளர்கள் இதற்கெல்லாம் பின்வாங்கிவிட மாட்டார்கள். ஆங்காங்கே அவருடைய தொண்டர்கள் மூலமாக செய்தியாளர்களை அச்சுறுத்துவது போன்ற இந்த நடவடிக்கைகள் எல்லாமே இவருடைய அணுகுமுறை இவ்வளவுதான் என்கிற அடிப்படையிலும் இவர்கள் புறக்கணிக்கப்பட வேண்டியவர்கள் என்பதை தெள்ள தெளிவாக காட்டுகிறது. எல்லாருமே நீ எந்த டிவி, நீ தானா அந்த ஆள், இன்னொரு பெண் பத்திரிக்கையாளரை பார்த்து நீ என்ன ரொம்ப பேசுகிற அப்படி, இதெல்லாம் ஏன்னு புரிஞ்சுக்க முடியல. ஏன்னா பத்திரிக்கையாளர்கள் ரொம்ப பேசணுமா குறைச்சி பேசணுமான்றது அவங்க முடிவு பண்ணிக்குவாங்க. இது பிரேமலதாவோட வேலை இல்லைங்கிறது ஒன்று. ரெண்டாவது, விஜயகாந்த் பொதுவாக சொல்லுவார், நான் எம்ஜிஆரை பார்த்து வளர்ந்தவன், எம்ஜிஆர் தான் எனக்கு வழிகாட்டி அப்படிலாம் சொல்லுவார். எம்ஜிஆர் படத்தில் ஒரு 2 வரி வரும். ஆத்திரம் கண்ணை மறைத்திடும்போது அறிவுக்கு வேலை கொடு, பகுத்து அறிவுக்கு வேலை கொடு அப்படின்னு ஒரு பாட்டு வரி வரும். அந்த வரி கூட கற்றுக்காமல் இவங்க என்னத்தை எம்ஜிஆரை ஃபாலோ பண்ணாங்கன்னு நமக்கு தெரியல. இன்னும் சொல்ல போனால் பிரேமலதா போன தடவை பிரச்சாரம் செய்த போது இந்த ஊடகங்கள் தான் அவரை தூக்கி பிடிச்சிது. விஜயகாந்த் பேசலைன்னாலும் பரவாயில்ல, பிரேமலதா நல்லா தான் பேசுகிறாங்க, அரசியல் பேசுகிறாங்கன்னு சொல்லி அவங்களுடைய கூட்டங்களை எல்லாம் லைவில் போட்டு நிறைய அவங்களுக்கு பிரச்சாரம் கொடுத்தது ஊடகம்தான். இல்லைனா பிரேமலதாவை யாருக்கும் தெரியாது. அந்த நன்றி கூட அவங்களுக்கு இல்லைங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஒன்று. ரெண்டாவது என்னென்னு சொன்னால், நேற்றுக்கு மகளிர் தினம். ஆக்சுவலாக பெண்கள் தங்களுடைய ஆளுமையையும் தங்களுடைய திறமையையும் தங்கள் பல துறையில் இருக்கிற பல்வேறு விஷயங்களையும் எடுத்துரைத்து தங்களுக்கு பெருமை தேடிக்கொள்கிற ஒரு நாள். அந்த நாளில் போய் அவங்களும் தன்னை பெருமைப்படுத்திக்கல, தனக்கு ஆதரவாக இருந்த ஊடகத்துறையையும் அவங்க பெருமைப்படுத்தலை. அதனால் ஒரு மகளிர் தினத்தில் அந்த தினத்தையே அவங்க சிறுமைப்படுத்தியிருக்காங்கன்றது என்னுடைய கருத்து. அவர்கள் பக்குவமற்றவர்கள் என்பதை இதன் மூலம் காட்டியிருக்கிறார்கள்.